ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் முஸ்லிம்களான முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் செயல்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்திலே நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜுமாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜுமாவினுடைய உரையிலே ஹஜ் எனும் ஈமானிய பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள் ஒன்றான செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கிய அந்த இபாதத்துகளை குறித்து, அதனுடைய சிறப்புகளை குறித்தும் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கைகள் 12, மின்ஹா அர்பஅத ஹுரும், அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபா என்கிற 9வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்கள் எது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது முஹர்ரம் மாதம், 2வதாக ரஜப், 3வதாக இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய துல்கஅதா மாதம், அடுத்து துல்ஹஜ் மாதம். இந்த 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம். எந்த காலத்திலும் யாருக்கும் எந்த அநியாயங்களையும் செய்யக்கூடாது என்று பொதுவான ஒரு விதி இருந்தாலும், இந்த புனிதமிக்க மாதங்களில் இறைவனை அன்றைக்கு நிராகரித்து வாழ்ந்த மக்கமா நகரத்திலே வாழ்ந்த மக்கள் கூட கொலை செய்ய மாட்டார்கள், போர் செய்ய மாட்டார்கள், யாருக்கும் எந்த விதமான ஒரு தீங்கும் விளைக்க மாட்டார்கள் இந்த புனிதமிக்க மாதங்களில்.
அப்படிப்பட்ட புனிதமிக்க மாதங்களில் ஒன்றுதான் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த துல்காதா மாதம். அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ் மாதம். இப்படி இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு என்று பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த துல்ஹஜ் மாதத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜி என்பது குறிப்பிட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹஜ்ஜி என்கிற அந்த கடமையை துல்ஹஜ் என்கிற அந்த மாதத்திலே தான், அதாவது பிற 8 இருந்து அதனுடைய அந்த வணக்க வழிபாடுகள் தொடங்கும். ஆனால் அங்கே ஷஹர் என்கிற மாதம் என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடாமல் அஷ்ஹுர் மாதங்கள் என்று பன்மையாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ எந்த மாதங்களோடு அதை இணைத்து அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால், ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளை முடித்ததற்கு பிறகு அந்த ஷவ்வால் மாதங்களிலே இருந்து மக்கள் இந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக அந்த மாதங்களிலிருந்து தன்னுடைய பயணங்களை தொடங்குவார்கள். எனவேதான் அந்த ஷவ்வாலுடைய மாதம், அதே போல இந்த துல்காதா மாதம், அடுத்த துல்ஹஜ் மாதம், இந்த 3 மாதங்களையும் இணைத்து அங்கே அல்லாஹ் ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் என்று பன்மையாக அந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். அப்படியானால் இந்த ஹஜ் என்கிற இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கடமை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இதை யார் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்? செல்வந்தர்கள் மீது, வசதி உடைய மக்களின் மீது அல்லாஹ் இந்த கடமையை கடமையாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள், ஹஜ்ஜி என்று சொன்னாலே நாடுதல் என்கிற ஒரு பொருளை கொண்டதுதான் இந்த வார்த்தை. இந்த ஹஜ்ஜி என்கிற இபாதத்தை குறித்து மார்க்கம் பல சிறப்புகளை சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅக ஹைஅத்திஹி யௌம வலதத்துஹு உம்முஹு. யார் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ, எப்படிப்பட்ட சூழலில், மல் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ், எந்த விதமான அதாவது இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபடாமல், வலம் யஃப்சுக், எந்த பாவங்களும் செய்யாமல் யார் இந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனைப் போல, ஒரு பிறந்த குழந்தையைப் போல அவர்கள் திரும்பி வருகிறார்கள். எப்படிப்பட்ட ஹஜ்? எந்த பாவங்களும் செய்யக்கூடாது. அந்த இறைவன் எதையெல்லாம் நமக்கு ஹலால் ஆக்கியதை அந்த நாளிலே ஹராமாக்கி இருக்கிறானோ, ஹஜ் செய்யக்கூடிய மக்களின் மீது ஹலாலாக்கப்பட்ட விஷயங்களை சில நாட்களில் அவர்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த செயல்களை அவர்கள் தவிர்ந்திருந்தால் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றி திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு பிறந்த குழந்தை எந்த பாவமும் செய்யாத நிலையில் இந்த உலகத்திலே அது அடைகிறதோ அதை போல அன்று பிறந்த பாலகனைப் போல அவர்கள் வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் இந்த இபாதத்திற்கு இந்த சிறப்புகளோடு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முடித்து விடவில்லை. பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இபாதத்துகளில் அமல்களிலேயே மிக பெரிய ஒரு அமல் ஹஜ் தானே, அதாவது மிக பெரிய ஒரு அமல் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாது செய்வது தானே, நம்முடைய உயிரை தியாகம் செய்வது தானே என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஹஜ் என்று அந்த இடத்திலே இதனுடைய ஒரு சிறப்பை சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அந்த கலிமாவை நாவால் மொழியக்கூடிய நேரத்தில் ஒரு இஸ்லாம் அல்லாத பிற மதத்தை ஒருவன் பின்பற்றி வாழ்கிறான். ஆனால் இந்த கலிமாவை உள்ளத்தால் ஏற்றி நாவால் மொழிந்து
உடல் உறுப்புகளால் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் அவன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதே போலதான் ஹஜ் என்கிற இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவனுடைய அனைத்து விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஒரு கலப்பற்ற எந்த விதமான ஒரு பாவமும் செய்யாத உண்மையான முஃமினாக அவன் அந்த நாளிலே மாறிவிடுகிறான். அப்படியானால் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுக்கென்று பல சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அவருடைய மரண தருவாயிலே அவர் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத கட்டங்கள் 3 நிலைகள் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது எது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். எங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்களோ அதுதான் எங்களுடைய மார்க்கம் என்று நினைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தேன். ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மரணம் எனக்கு சம்பவித்தால் அந்த மனிதனுடைய நிலை மறுமையிலே அவன் நரகவாசி. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே இருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறான் என்று சொன்னால் இது என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத கட்டம். அதேபோல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் பையத் செய்வதற்காக இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த கலிமாவை சொல்வதற்காக வரக்கூடிய நேரத்தில் இறை தூதரிடத்தில் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் என்னுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக, நிச்சயமாக உம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதே நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு மரணத்தை தந்திருந்தால், நான் எப்பொழுது கலிமாவை சொன்னேனோ அந்த நேரத்திலே மரணம் எனக்கு சம்பவித்தால் சொர்க்கவாசிகளில் ஒருவராக நான் மாறியிருப்பேனே என்று அதுவும் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு கட்டம். 3வது நிலையை சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு எனக்கென்று பல கண்ணியத்தை வழங்கினான், பல பொறுப்புகளை தந்து என்னை கௌரவப்படுத்தினான், மக்களுக்கு மத்தியில் என்னை கண்ணியப்படுத்தினான். ஆனால் எனக்கென்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்புகளை ஒரு முஃமின் என்கிற அடிப்படையில் எப்படி அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நான் வகித்தேன். ஆனால் என்னையும் அறியாமல் ஏதாவது தவறுகள் என்னிடத்தில் நிகழ்ந்திருந்தால் நாளை மறுமையிலே இந்த பொறுப்பின் மூலமாக என்னுடைய சொர்க்க வாழ்வு கேள்விக்குறியாகி விடுவோமோ என்று நினைத்து அதையும் குறித்து நான் அழுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு செய்திகளையும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் என்கிற கடமையை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதன் நிறைவேற்றும் பொழுது அவனுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தொழுகைக்கு என்று சிறப்புகள் இருக்கிறது. 5 நேர தொழுகை, நாம் லுஹருடைய தொழுகையை தொழுதால் அசருடைய நேரத்திற்கு தொழுகைக்கு முன்பாக இடைப்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி பல சிறப்புகள் இருப்பதை போல ஹஜ் என்கிற அந்த இபாதத்தை கடமையை நிறைவேற்றும் பொழுது அவர்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அந்த கடமையினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலியே கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அதனுடைய கூலி என்ன? சொர்க்கம்தான். ஒவ்வொரு இபாதத்திற்கும் பல சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இபாதத்தை செய்தால், சதக்காவை செய்தால், கடமையான தொழுகையை நிறைவேற்றினால், ஒரு நோன்பை நோற்றால் அதற்கென்று இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் அதற்குண்டான சிறப்பை சொல்லும் பொழுது சொர்க்கம்தான் அதனுடைய கூலி. அப்போ இதில் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற வருகிறார்கள், எல்லோரும் ஹாஜிகள் அல்ல. ஹாஜின்னா என்ன? ஹஜ்ஜை செய்யக்கூடிய நபருக்கு ஹாஜி என்று சொல்லப்படும். அப்போ எல்லோரும் அந்த கடமையை நிறைவேற்ற வருகிறார்கள். நிறைவேற்ற வரக்கூடிய எல்லா மக்களும் நிறைவேற்றுபவர்கள் அல்ல. என்ன காரணம்? இதில் நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன? எத்தனையோ மக்கள் இன்றைக்கு முகஸ்துதிக்காக, அந்த இபாதத் என்பது எப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு, எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எத்தனையோ விதமான தேவைகளை இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம். ஆனால் அந்த கடமை எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது, ஆனால் அந்த இபாதத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மக்கள், கடமையான மக்கள் இன்று வரைக்கும் அந்த கடமையை நிறைவேற்றாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிறைவேற்ற வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஹாஜிகள், ஆனால் வரக்கூடிய எல்லோரும் அந்த சிறப்பை அந்தஸ்தை அடைய மாட்டார்கள். என்ன காரணத்தினால்? அது இஹ்லாஸ் என்பது அவர்களிடத்தில் இருக்காது. ஏதோ மக்கள் கேட்பார்களே, அந்த கடமையை நானும் நிறைவேற்ற வேண்டும், ஆயுளில் ஒரு தடவையாவது நிறைவேற்ற வேண்டும், அதிலே நம்மிடத்திலே தக்வாவும் இஹ்லாஸும் இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான முழுமையான கூலியை அடைய முடியாது. என்ன காரணத்தினால் இந்த கடமையை நாம் நிறைவேற்ற செல்கிறோம்? இறைவன் எனக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பல மக்களுக்கு அந்த பாக்கியம் என்பது இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஹஜ் என்கிற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு, அதாவது அந்த இபாதத்தை நிறைவேற்றி அதனுடைய முழுமையான பலனை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்னுடைய வாழ்நாளில் எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கி நாம் எத்தனை பேர்கள் அதை கேட்கிறோம்? நாம கேட்கக்கூடிய துஆ என்பது ஒரு குறுகிய வட்டத்தோடு சுருக்கமாக கேட்டு விடுகிறோம். எனக்கு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய வியாபாரத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்து, என்னுடைய மனைவி மக்களின் மூலம் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்து, இப்படி ஒரு சில தேவைகளோடு அதை நாம் முடித்து விடுகிறோம். ஆனால் மனிதன்தான், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன்தான் ஒரு சின்னஞ்சிறிய, அதாவது ஒரு தேவைகளை அவன் மற்றவங்களுக்கு கொடுப்பதோடு சுருக்கி விடுகிறான். அல்லாஹ்வை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர். அப்படிப்பட்ட இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பெரிதாக நாம் கேட்க வேண்டும். கேட்பது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, எது எது நமக்கு ஆசையாக இருக்கிறதோ, இறைவா இது ஹலாலான முறையில் நான் கேட்கக்கூடியது சிறந்தது என்று சொன்னால் அதை எனக்கு நிறைவேற்றித்தா. நாமெல்லாம் இன்றைக்கு நம்முடைய துஆவை ஒரு குறுகிய வட்டத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் விசாலமானவன், அடியார்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். அந்த ரப்பிடத்திலே என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கிறதோ, அல்லது நம்முடைய உள்ளம் ஹலாலான விதத்திலே அதை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட விதத்தில் அந்த பிரார்த்தனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே ஒன்றுதான், இறைவா இந்த ஹஜ் என்கிற இந்த கடமையை எனக்கும் நிறைவேற்றுவதற்கு, அதனுடைய முழுமையான பலனை அடைவதற்கு எனக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்று இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இறைவனுடைய தூதரோடு ஒரு நபர் ஹஜ்ஜி செய்ய செல்கிறார். அவர் இஹ்ராமினுடைய ஆடையை அணிந்து அவருடைய அந்த வாகனத்தில் ஏறக்கூடிய நேரத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார். அந்த விழுந்த நேரத்திலே அவர் மரணமும் அடைந்து விடுகிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், அவரை நீங்கள் குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நறுமணங்களை வைத்து குளிப்பாட்டக்கூடாது. இன்றைக்கெல்லாம் சாதாரண ஒரு மையத் என்று சொன்னால் குளிப்பாட்டும் பொழுது வாசனை சோப்புகள் எதையாவது ஒன்றை பயன்படுத்தி நாம் என்ன செய்கிறோம்? வாசனை திரவியங்களை பூசி நாம் கஃபன் செய்கிறோம், குளிப்பாட்டக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒருவர் மரணமாகிவிட்டால் அவரை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் வாசனை திரவியங்களை பூசக்கூடாது. அதே போல அவர் அந்த இஹ்ராமினுடைய ஆடையோடு தான் அவர்களை நாம் கஃபன் செய்து கபரிலே வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய முகத்தை மூடக்கூடாது. காரணம், தல்பியா சொன்ன நிலையிலே அவர் மரணம் அடைந்து விட்டால், அந்த இஹ்ராமினுடைய ஆடையை அணிந்த நிலையில் மரணம் அவருக்கு ஏற்பட்டு விட்டால், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பும் பொழுது தல்பியா சொல்லியவர்களாக அவர் இறைவனை சந்திப்பார்.
அப்படிப்பட்ட சிறப்பு அந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடிய மனிதர்களுக்கு அந்த நிய்யத்தை வைத்து அவர்கள் நுழைந்து விட்டால் அந்த சிறப்பை பெற்றவர்களாக மாறிவிடுகிறார். அதே போல இன்னும் பல சிறப்புகளை நாம் பார்க்கலாம். அதாவது தொழுகையை பொறுத்தமட்டில் நிய்யத் என்பது நாம் வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தான் அமையும். அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வருகிறோம் என்று சொன்னால் மனதால் அந்த இபாதத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நாம் நினைத்தாலே போதுமானது, வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வாயால் சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம், அது ஒரு பித்அத்தான ஒரு செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இபாதத்துகளுக்கு வாயால் அந்த நிய்யத்தை மொழிய வேண்டும். ஹஜ் என்கிற இந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது வாயால் தான் அந்த நிய்யத்தை நாம் மொழிய வேண்டும். இது மார்க்க நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. தொழுகையை போல மற்ற நோன்பை நிறைவேற்றுவதைப் போல அது சும்மா மனதாலே எண்ணினால் போதுமாகாது. அந்த நிய்யத்தை பொறுத்த மட்டில் அதை நாம் வாயால் மொழிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போல் இந்த ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றும் பொழுது பொறுமை என்று சொல்லக்கூடிய பண்பு அவர்களிடத்தில் பெரிதாக காணப்படும். எப்படின்னு சொன்னால் லட்சோப லட்ச மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் ரொம்ப கோபமுடையவராக இவர் இருப்பார் ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில். ஆனால் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து அந்த இடத்திலே சென்று இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் பல மக்கள் தெரியாமல் கைகள் இடிக்கும், கால்கள் இடிக்கும், ஏதாவது நோவினை தரக்கூடிய ஒரு செயல்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இங்கே ஆவேசப்படுற மாதிரி கோபப்படுறது மாதிரி எல்லாம் அங்கே அவர் கோபப்பட மாட்டார். நாம் ஒரு இபாதத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம், அந்த இடத்திலே பொறுமையோடு அவர்கள் அதை எதிர்கொள்வார்கள். அதே போல இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய வண்ண வண்ண ஆடைகளை, நல்ல கலருடைய ஆடைகள், தைத்த ஆடைகள் எல்லாம் அணிவதற்கு நமக்கு அனுமதி இருந்தாலும் கூட, அந்த வாய்ப்புகளை நாம் பெற்றிருந்தாலும் கூட படைத்த இறைவன் இந்த நேரங்களில் இதை அணியக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இதை நான் அணியக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த நாட்கள் முடிகின்றது வரைக்கும் பொறுமையோடு அவன் அந்த நாட்களை கழித்து கொண்டிருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட இந்த பண்புகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ இந்த இபாதத்தை பொறுத்த மட்டில் ஏதோ சில மக்களுக்கு மட்டும்தான் அது கடமை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்மால் முடிந்த அளவு ஒரு வசதி, ஒரு பொருளாதார வசதி எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிய்யத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ இறைவன் நாடினால் நான் செல்வேன் என்று ஒரு வார்த்தையோடு நாம் முடித்து விடாமல் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார். எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய இதனுடைய முழுமையான நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக அதனுடைய நன்மையை முழுமையாக அடைந்து உண்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனின் நஜாத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, வெற்றி பெற்றவர் யார் என்று ஒரு நபித்தோழர் இறைவனுடைய தூதரிடத்திலே கேட்கிறார். இந்த நஜாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற பொருளை கொண்ட வார்த்தை தான் நஜாத் என்பது. பொதுவாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இந்த வார்த்தை சொல்லக்கூடிய நேரத்தில் சிலர்களுக்கு மத்தியிலே சண்டைகளும் மனக்கசப்புகளும்
பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், படைத்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயலே கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்திலே ஏகத்துவம் என்பது என்ன என்கிற ஒரு கேள்வி தான் மக்களுக்கு மத்தியிலே எழுந்தது. மக்களுக்கு மத்தியிலே உண்மையான ஏகத்துவம் தௌஹீத் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்திருந்த ஒரு காலகட்டம். படைத்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய, அந்த இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய அந்த கலிமாவை நம்முடைய நாவால் மொழிந்து கொண்டு அந்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு மாபாதகமான செயலை செய்யக்கூடியவராகத்தான் பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை பொழிந்திருக்கிறான் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், அன்றைக்கு இணை வைப்பை எதிர்க்கக்கூடிய, அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் எதிர்க்கக்கூடிய, அல்லது தர்கா வழிபாடு, இறைவன் அல்லாதவைகளுக்கு அறுத்து பலியிடுவது, இறைவன் அல்லாதவர்களிடத்தில் போய் உதவி தேடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஷிர்க், இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். இன்ன ஷிர்கல லுல்முன் அலீம் என்று இறைவன் சொல்லுவதைப் போல அந்த அநீதங்களுக்கு எதிராக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனை மக்கள் எப்படியெல்லாம் அழைத்தார்கள். அதில் பிரபலியமான ஒரு பேர் தான் நஜாத். அவன் நஜாத்துக்காரன், அந்த பள்ளி நஜாத் பள்ளி, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது அன்னைக்கு இருந்தது. அப்போ இதை கேட்கக்கூடிய சிலர்களுக்கு கோபமும் ஆத்திரமும் எழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதும் இருந்தது. ஆனால் இதனுடைய உண்மையான பொருள் என்ன? அதே போல் சிலர்கள் இன்னும் எப்படி அழைப்பார்கள்? வஹாபி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அழைப்பார்கள். அது என்ன காரணம்? அதற்கு பின்னாலும் ஒரு வரலாறு என்பது உண்டு. அதாவது ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே, மங்கி கிடைந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே தன்னுடைய அறிவாற்றலின் மூலமாக, எழுத்தாற்றலின் மூலமாக கொண்டு வந்தவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அப்போ அவர் அந்த கொள்கையை தோற்றுவித்தார் என்பதற்காக வேண்டி அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்கிற ஒரு பெயர் வருவதை குறித்து யாரெல்லாம் அந்த கொள்கையை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஏகத்துவ சிந்தனையோடு வாழ்கிறார்களோ அவர்களையெல்லாம் வஹாபிகள் என்று அன்றைக்கு அழைத்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பெயர்களை கொண்டு மக்கள் அழைப்பதை பார்க்கிறோம். இப்போ இதில் நாம் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நஜாத் அப்படின்னா என்ன? அது சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையிலே நான் நஜாத்காரன் தான் அப்படின்னா என்ன? நான் வெற்றி பெறக்கூடியவன் தான், அதுதான் அதனுடைய பொருள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மனின் நஜாத், வெற்றி பெற்றவர் யார் என்று கேட்கும் பொழுது, எங்கே? மறுமையில் அல்ல, இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுபவர், வெற்றி பெறக்கூடியவர் யார் என்று கேட்கும் பொழுது இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பண்புகளை சொன்னார்கள். யாரிடத்தில் இந்த 3 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக்கொள். உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்தினால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாவின் மூலம்தான் அதிகமான பாவமான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறோம். கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றி நன்மையை அடைந்து வெளியே சென்று யாரையாவது பற்றி எதையாவது பேசி அந்த நன்மைகளை எல்லாம் வீணடிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுக்கு மிக வெறுப்பான கோபமூட்டக்கூடிய இடம் எது? கடை வீதிகள். விருப்பமான இடம் மசாஜித், பள்ளிவாசல்கள். அந்த கடை வீதிகளில் 4 பேர்கள் கூடக்கூடிய நேரத்தில் எதை பேசுகிறாங்க? இந்த ஜமாத் அப்படி, இந்த தலைவர் இப்படி, இந்த ஊர் இப்படி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி என்ன செய்கிறோம்னா, தேவையில்லாத அல்லது எங்கே எதை பேசணுமோ அப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் பேசாமல், அல்லது நாம் 2 பேர்கள் 3 பேர்கள் பேசுவதன் மூலமாக எதை நாம் சாதிக்கப் போகிறோம் என்கிற சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் நம்முடைய நன்மைகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய அந்த பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாவின் மூலமாக எலும்பே இல்லாத இந்த நாவின் மூலமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு வெற்றி வேண்டுமா, மறுமையிலும் இந்த உலகத்தில் நீ வெற்றி பெற வேண்டுமா, உன்னுடைய நாவை நீ பேணி பாதுகாத்துக்கொள். தீமையான எந்த விஷயங்களை நீ பேசாதே, அதில் இருந்து நீ தடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொல்லக்கூடிய நேரத்தில், நீ செய்த தவறுக்காக வேண்டி அழுது அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? மற்றவங்களுடைய தவறை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அவன் அப்படி இருக்கிறான், இவன் இதை செய்கிறான், இவன் அங்கே போகிறான், இவன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் இப்படிப்பட்ட செயல் அவனிடத்தில் இருக்கிறது, அவனுடைய வீட்டில் இது மாதிரி நடந்துச்சு இப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய பார்வையை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமே தவிர என்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது, என்னிடத்தில் என்ன பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த பாவங்களிலே இருந்து நான் விடுபடுவதற்குண்டான என்ன முயற்சிகளை நான் மேற்கொண்டேன், அல்லாஹ்விடத்திலே அதற்காக நான் பாவ மன்னிப்பு தேடினேனா என்று நம்மை என்றைக்குமே நாம் பார்ப்பது கிடையாது. ஒருவரை பார்த்து நாம் இப்படி சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய நேரத்தில் 3 விரல்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை முதலில் நாம் திருத்துவதற்கு, அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த தவறுகளில் இருந்து விலகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். 3ஆவதாக சொன்னார்கள், உன்னுடைய வீட்டை நீ விசாலமாக்கு என்று சொன்னார்கள். வீட்டை விசாலமாக்குன்னா பெருசாக கெட்டதல்ல, உன்னுடைய மனைவியோடு உன்னுடைய மக்களோடு நீ நெருக்கத்தை அதிகப்படுத்து. இன்னைக்கு பல குடும்பங்களில் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். தகாத தொடர்புகளின் மூலமாக மனைவியிடத்தில் விரிசலை பார்க்கிறோம், பிள்ளைகளிடத்தில் விரிசலை பார்க்கிறோம். இது இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கலாச்சாரத்தை போல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யாரிடத்தில் இது மாதிரிப்பட்ட பண்புகள் இல்லையோ அந்த பண்புகள் இருக்கக்கூடிய மக்கள் இவெல்லாம் பிழைக்க தெரியாதவன், இவரெல்லாம் இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எத்தனைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைகளோடு வெளியே பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருப்பதை போல அவர்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகளோடு பல வருடங்களாக இன்றைக்கு கணவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் பேச்சுகள் இல்லாமல், குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது சம்பந்தமாக பல செய்திகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டை நீ விசாலமாக்க என்று சொன்னால் உன்னுடைய மனைவியோடு மக்களோடு இரத்த பந்தங்களோடு நெருக்கத்தை நீ அதிகப்படுத்து. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு இது என்னுடைய உறவு முறை, இவங்க என்னுடைய உறவுக்காரர் என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும்? வீட்டுக்குள்ளேயே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று பெற்றோர்களுக்கு தெரியாது, பெற்றோர் இருக்கிறார்களா என்று பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 4 மூலைகளில் தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், 2 பிள்ளைகள் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு மொபைலை எடுத்துக்கொண்டு மொபைலோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு எதை நாம் போதிக்க வேண்டும், அவர்களை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிள்ளைகள் பார்த்து கொண்டு அதை குறித்து வேதனைப்படுவதும், இப்படி இருக்கிறார்களே என்று வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள், கண்டும் காணாமல் உறவுக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு விரிசலை அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே மட்டும் அவருடைய வாழ்க்கையை பாதிக்காது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய மனோநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இதன் மூலம் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, மன அமைதி இருக்கிறதா, நிம்மதி இருக்கிறதா? எத்தனை பேர் இன்னைக்கு நாம் அதை குறித்து கவலைப்படுகிறோம்? வியாபாரத்திலே கவனம் செலுத்துகிறோம், ஏதாவது இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துகிறோம், சமூகத்தில் மக்களுடைய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, அதை சரி செய்வதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன, எத்தனை பேர் நாம் இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம்? எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3 பண்புகள் ஒரு அடியானிடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையில் வெற்றி பெற்றவர்கள் என்று இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த 3 பண்புகளையும் உள்ளடக்கக்கூடியவர்களாக அடுத்த நிமிடத்திலே இருந்தே நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இறைவன் நேசிக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவன் நேசிக்கக்கூடிய மக்களாக மறுமையிலும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.